இருக்கும். கண்களை முடிச்சிருப்போம். என் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. பேசுறீங்க அல்ல பிதாவின் ஆவியானவர் சொல்லிடுறப்பா. ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்திலே நோத்துகளோடு தாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணார் அனுதினமே வளைந்திடுவே, குயவன் கையில் களிமண்ணார் அனுதினமே வளைந்திடுமே. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்றேன்னு சொன்னது யாரு? பவுல் சொன்னாரு. அல்லேலூயா. பவுல் எங்க இருந்து சொன்னாரு? பவுல் வந்து நீ சந்தோஷமா இருக்க சந்தோஷமா சொன்னது வந்து எங்க இருந்து சொன்னாரு? சிறைச்சாலைகளை இருந்து என்ன சொன்னாரு? வெளியிருக்கிறவங்களுக்கு நட்பு எழுதுறாரு. சந்தோஷமா இருக்க எல்லாரும் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா என்ன செய்யணும்? எப்போ சந்தோஷமா இருக்கிறது தான் நம்மளுக்கு இந்த ஆண்டவருக்கு பிரியம். கர்த்தர் நம் பலனானவர். நான் மகிழ்ச்சியா இருப்பது கர்த்தருடைய பலன். நம்ம மகிழ்ச்சியா இருந்தா நமக்கு பலன். சங்கீதத்தை 105ஆம் சங்கீதத்துல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது மூணாவது 105:3 பார்த்தீங்கன்னா அது நெகேமியாளர் நமக்கு அவர் பலன் போடுறது. இதுல இருந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகள் இருதயம் எப்படி இருக்கணுமா? மகிழன். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகள் இருதயம் எப்படி இருக்கணுமா? மகிழன். அல்லேலூயா. இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கா? மகிழ்ச்சி இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நினைச்சு வேணும் இல்ல இருந்தாருன்னா பிசாசு உள்ள நினைச்சுக்கிட்டது. அவன் எப்படியாவது நுழையிறதுக்கு எதாவது திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவங்க ஒரு பக்கம் போடுவான், மந்திரம் செய்யறவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவையில்லை பிசாசு போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே தான் கிடப்பான். அவன் பாட்டு நீ பாட்டு குழப்பிக்கிட்டே இருந்து வெக்கப்பட்டு போனான் அப்படின்னு தெரிஞ்சிடணும். அவன் ஆண்டுட்டு ஜெபம் பண்ற பிள்ளைங்க எதையும் குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூட தைரியமா நம்மள யாருன்னா நம்ம சேனைகள், கர்த்தருடைய சேனைகள். நம்மள இங்க யாரு? வராக்கிறவன் சாலிகள். அதான் நான் சொல்லேன், எங்கட யுத்த வீரர் ஏசப்பா நம்ம முன்னால இருக்கிறாரு, போகிறாரு, நம்ம பின்னால போறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யுத்த வீரருக்கு முன்னால போகும்போது நம்ம பயப்பட முடியுமா? பயப்படுமா? எதுக்கும் பயப்படாது. அவருக்கு செல்ல பிள்ளைகள் நம்ம. அல்லேலூயா. சரி, எடுப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. தேவபக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட என்ன செஞ்சான்? தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. எப்பவும் என்ன செஞ்சிருந்தான்?
அவனுக்கு வேலை இல்லாம இருக்குன்னு நினைச்சீங்களா? நீங்க 1ஆம் வசனத்தை வாசிங்க, வேலை போயிருக்கு. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் வச்சிருந்தானா. இந்த இத்தாலியா பட்டணத்துல பட்டாளத்தில் 100க்கு அதிபதியானவன். அவன் எப்பொழுதும் என்ன செஞ்சான், வீட்டுக்கு அவன் வீட்டோட இருந்துருந்தா தாழ் தர்மம் பண்றதும் ஜபம் பண்றதுலயும் என்ன செஞ்சான், ஆண்டுக்கு பயப்படுற பயமும் அவனுக்கு என்ன செஞ்சு இருந்துச்சு. அப்ப ஆண்டுக்கு பயப்படுற பயம் என்ன செய்யணும், ஒரு குடும்பத்துல இருக்க தலைவனுக்கோ தலைவிக்கோ இருந்தா அந்த பிள்ளைகளை ஆண்டவர் நினைச்சாங்க பயந்தே நடப்பாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டுக்கு பயப்படுற பயத்தோட நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் என்ன செய்யறாங்க, தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. அப்புறம் மிகுந்த தர்மங்களை என்ன செஞ்சாங்க, செய்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்யணும், தர்மம் செய்யணும். அல்லேலூயா. நம்ம கையில இருக்கிறத வச்சு கணக்கு போடக்கூடாது. ஏன்டா இவ்வளவுதான் இருக்கும் உனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சல தர்மத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு ஏழை விதவை வந்து 2 காசு வச்சிருந்தாங்களாம், காணிக்கிட்ட பார்த்து இருந்தாங்களாம். அந்த இடத்துல காணிக்கிட்ட பார்த்து அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, காணிக்க எல்லாரும் கொண்டு காணிக்க போட்டாங்க. அந்த ஏழை விதவத்தை 2 காசு அவங்க என்ன செஞ்சாங்க, காணிக்கிட்ட போல போட்டாங்க. இன்னைக்கு பைபிள் என்ன செஞ்சிருக்கு, பேசப்பட்டு வருது, லூக்காவில் இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. ஆனால் நிறைய பேர் போடுறாங்க, அவங்க ஆசையிலேருந்து எடுத்து போட்டாங்க. ஏழை விதவே அவங்க இருக்கிற 2 தூக்கி வச்சுட்டாங்க, காணிக்கை போட்டாங்க. அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கறது அந்த வசனம் நான் எடுக்கிறேன், லூக்காவில் தான் இருக்கும். அதிகாரம் லூக்கா 21 வந்திருக்கு. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியில் தங்கள் காணிக்கைகளை என்ன செஞ்சாங்க, போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை என்ன செஞ்சார், போடுகிறதை கண்டு இந்த ஏழை விதவை மற்றொல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னது யாரு, ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஏசுங்க அவர்கிட்ட இருக்கிறத எடுத்து எரிஞ்ச காணிக்கை பெட்டியில போடுறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. ஏசப்பாக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு இருக்கிற நாளாசனம். அவங்க எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து என்ன செஞ்சா, தன் ஜீவனுக்கு உண்டா இருக்கிறது எல்லாம் போட்டு இட்டார் என்றார். அதான் சிறந்த காணிக்கை செஞ்சு தேவனுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்ன போது அவர், நீங்கள் பார்க்கிற இடையில ஒரு கல்லிடிச்சு மற்ற கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இணைக்கப்பட்ட நாட்கள் வரும் என்று ஆண்டவர் எல்லாத்தையும் போதிச்சுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், நம்மகிட்ட இருக்கிறத வச்சு என்ன செய்யக்கூடாது, காணிக்கை காசு என்ன செய்ய கணக்கு பண்ணவே கூடாது. ஆண்டவருக்கு என்ன செய்ய, அள்ளி கொடுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க காணிக்கப்பட்டு என்ன செய்ய, காணிக்கைய போடணும். அதான் இதில் போட்டிருக்காங்க. பாருங்க, அன்னைக்கு இருந்த அந்த அப்போஸ்தலரை பார்க்கும்போது, கொர்நேலியை பார்க்கும்போது நீங்க இங்க போடணும்னு சொல்லல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் நினைச்சீங்க காணிக்கை நல்லா போடுங்க. காணிக்கை போடும்போது ஊழியம் நினைச்சு உற்சாகமா செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளை நம்மள நினைச்சு ஆண்டவரே பார்த்துக்கிட்டே இருப்பார். எல்லா வகையிலையும் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. அது போல தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்கு பயப்படுற பயம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். முதலிடம் ஆண்டவர் தான். எந்த இடத்துலையும் தேவனுக்கு தான் முதலிடம். மனிதனுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, நீங்க மனுஷங்களுக்கு முதலிடம் என்ன செஞ்சிருக்காது, கொடுத்துருவே கூடாது. எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும், மையப்படுத்தணும். மையப்படுத்தும் போது பிசாசு என்ன செய்வான், வெட்கப்பட்டு போவான். அதனால கட்டளை பிள்ளைகளாகி நீங்க நினைச்சுக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் தேவ பக்தியில் உணர்னா, மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான், எப்போதும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். அதை ஜபம் பண்ணி கொண்டிருந்ததுனால இந்த 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரதட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு
நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் நினைச்சிருச்சு வந்து எட்டினது அப்படின்னு சொல்லி தேவதூதன் நினைச்சாரு சொல்லுகிறார். கொர்நேலியின் வீட்டுக்கு யார் வரா? தேவதூதனே வராரு. உன்னுடைய தர்மங்களும் உன்னுடைய ஜெபங்களும் தேவ சமுத்திரத்தை நினைச்சிருச்சு எட்டினது அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கும் போது, தேவனுக்கு நீங்க பயந்து நடந்தீங்கன்னா கண்டிப்பா நினைச்சுவாரு. தர்மங்களையும் ஆண்டவர் நினைச்சாரு கவனிப்பார். தர்மம் போடுறதையும் கவனிப்பாரு, செபம் பண்றதையும் ஆண்டவர் கவனிப்பாரு. செபம் பண்ற இடத்துக்கு ஆண்டவர் நினைச்சுவாரு இறங்கி வருவார். அலையிலையா நான் அப்படிதான் ஜெபிக்கிற பிள்ளைகளை பத்தி சொல்றேன். தேவ பிள்ளைகளை நீங்க எப்போது நினைச்சீங்க கட்டுரை பிள்ளைகளா இருக்கீங்க, உங்களுக்கு விசுவாசம் குறைந்து போகாதபடி இருக்க வேண்டுமானால் நீங்க எப்போது நினைச்சீங்கணும் ஜெபிக்கணும். ஜெபம் குறைஞ்சிட்டுனாலே அங்க நினைச்சு விசுவாசம் குறைஞ்சிடும். அவிசுவாசத்தை பிசாசு என்ன செஞ்சிருவான்? பொண்ணு போட்டுருவோம். அதனால நீங்க தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? குறைக்கவே கூடாது. நித்தமான சமூகத்தை என்ன செய்யணும்? தேடணும். நல்லா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவர் மேல நம்ம என்ன செஞ்சிடணும்? அவர் வச்சிருக்க அவர் மேல வச்சிருக்க விசுவாசம் என்ன செய்யணும்? குறைய கூடாது. ஏசப்பா மேல வச்சிருக்க விசுவாசம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? குறையவே கூடாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அவருடைய சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடணும். கட்டுரை பிள்ளைகள் அன்னைக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் இன்னைக்கு வந்து 2 பேர் மரியாதை மாத்த நீங்க பாத்தீங்கன்னா அவன் தேவ சுந்தரம் ஒருத்தி தேவ சமூகத்திலே இருந்து ஆண்டவர் சத்தத்தை அடிச்சு வரா கேட்டுக்கிட்டு இருப்பான். இன்னொரு தெரிஞ்சுட்டு இருப்பான், கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. கவலைப்பட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பான்? கலங்கிக்கிட்டே இருப்பான். அதனால கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. தேவ சமூகத்தை என்ன செய்யணும்? நம்ம தேவ சமூகம் தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவதூதன் கட்டுரை பிள்ளைகள் வீட்டுல என்ன செய்யணும்? இறங்கி வருவாங்க. அதனால என்ன கர்த்தருக்கு பயந்து நீங்க எப்பவும் நடங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தேவதூதன் வீட்டுல நினைச்சுவார் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு தான தர்மங்களும் உன் ஜபங்களும் நினைச்சிருச்சு என் சமூகத்துல வந்து எட்டினது அந்த சொல்லியிருக்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளை நீங்க எப்பவும் விழித்திருந்து இருந்துச்சு. பைபிள் வசனமே எப்போது ஜெபிக்கணுங்கிறத ஆண்டவர் நிறைய கருத்து சொல்லியிருப்பாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போது ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கிற பிள்ளைங்க தான் ஜெயத்தை எடுப்பாங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்க தான் ஜெயத்தை எடுப்பாங்க. அந்த ஜெபத்தை புடுங்கணும்னு சொல்லி தான் பிசாசு பல திட்டங்களை போடுவோம். ஆனா நிறைய பிள்ளைகள் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வீட்டுல ஜெபமே இல்லை, வேத வாசிப்பே இல்லை. நிறைய பிள்ளைகள் ஜெபிச்சீங்கன்னா இல்ல 5 நிமிஷம் ஜெபிச்சு 5 நிமிஷம் என்ன செய்ய முடியாது. ஒரு காலையில ஒரு வேலைக்கு போனாலே காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வர்றதுக்கு 5 மணி ஆகும், 6 மணி ஆகும், 7 மணி ஆகும், சில நேரம் 8 மணி ஆகும். காலையில இருந்து சாயங்காலம் பகல் முழுதும் வேலையில இருக்கணும் ஒரு வேலைக்கு போற பிள்ளைங்க. ஆனா தேவ சமத்துல ஒரு 1 மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லைங்க. அந்த ஜெபிக்கிற ஜெபத்துல தெய்வ ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள இறங்கி வரணும். எப்போ நேரம் தேவ சமத்துல போய் உட்கார்ந்துருங்க. 1 மணி நேரமாவது உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் கேட்டது 1 மணி நேரம். நீங்க கூட ஜெபிக்க எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் ஒரு நாள் தூதன் வீட்டுக்குள்ள வருவார். ஒரு ஜெபமும் தான தர்மமும் தேவ சமுத்திரம் எட்டினதுன்னு ஆண்டவர் சொல்லி அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள தேவ தூதன் இறங்கி வராரு. அதனால நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தா உங்க வீட்டுக்குள்ளேயே தேவ தூதன் இறங்கி வந்து நினைச்சுவாங்க பேசுவாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. ஜபத்துல நீங்க என்ன செய்யணும்? வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. ஜபத்துல உறுதியா தரித்திருக்கிறாங்க. ரொம்ப எனக்கு முன்னாடியே எனக்கு ஆண்டு தந்தது என்ன வசனம்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீ எடுத்து வாசிங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையில என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? ஜபத்துல என்ன செய்யணுமா? உறுதியா இருக்கணும். உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். உபத்திரம் வரும்போது நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். அந்த பொறுமையை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல நம்பிக்கையில நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் இயேசுவை மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு என்ன செய்யறோம்னா விலகி போயிடவே கூடாது. அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையே நீங்க என்ன செய்ய நம்பிக்கை நம்மகிட்ட எடுக்கிறது தான் பிசாசு நேரத்துல கருது. அவனுக்கு வேலையே அதுதான். எப்ப பார்த்தாலும் நம்ம மேல என்ன செஞ்சிடும்? குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், நம்மளை குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே அலைவான், நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு வகையில வேதனைப்படுத்தி அலைவான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாதபடி தேவ சமூக தேவனை எப்போது நினைச்சிடும் தரிசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம நினைச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயத்தை எடுக்க முடியும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள், தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். அப்ப நம்மளுடைய கண்கள் தரிசனம் எல்லாமே தேவ ராஜ்யத்தை குறித்து என்ன செய்யணும்?
இருக்கணும். நாட்கள்ல வந்து அது என்ன அவங்க என்ன நல்லா பொண்ணுனாலே செஞ்சிருப்பாங்களாம். அலங்கரிக்க ரோடு வந்து பொண்ணுனாலே வச்சிருமா போடுமா எல்லாம் அழகா அலங்கரிச்சு வச்சிருப்பாங்களாம். அந்த இடத்துல நம்ம தேவராட்சியத்துல போறோம், பெரிய தோட்டங்கள் இருக்குமா, நல்ல ஜீவ கனிகள்லாம் அங்க நிறைய இருக்குமா. அந்த இடத்துல பெரிய பெரிய தோட்டங்கள், அந்த இடத்துல நினைச்சு ஆண்டு நம்மளை கூட்டிட்டு போவாரு. குளிர்ச்சியான இடம், எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு போய் வச்சுக்கிற உலாவ வைப்பாரு. அலையிலையா அலையிலையா. அதான் தேவ பிள்ளைகளாக இந்த இடத்துல இருந்து வெயிலையும் மழையிலையும் நினைச்சு நம்ம நினைச்சுக்கிறோம். தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம நினைச்சு சாய்த்து செவி சாய்த்து மனசு கஷ்டப்பட்டு அழுது புலம்பி எழுச்சிடும் அலையிறோம். ஆனா நம்ம நினைச்சிடும் பொருளால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். அலையிலையா. ஆனா பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்போதும் சந்தோஷமா இருக்குமே தவிர நம்ம நினைச்சு சோர்ந்து போகவே கூடாது. அதனால பாத்தீங்கன்னா அங்க தேவதூதன் இறங்கி வந்தார், ஜெபிக்கிறதுக்கு தேவதூதன் இறங்கி வர்றார். லூக்காவில நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல மரியா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க தேவதூதன் இறங்கி வருவாங்க. அல்லேலூயா. அந்த 28 வசனத்தை வாசிக்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் நினைச்சாங்களா, பிரவேசித்து கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க. அந்த கிருபை நம்மளுக்கு என்ன செய்யணும், வேணும். அது போட்டுக்கோம், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவளோ அவனை கண்டு என்ன செஞ்சா, பயந்த வார்த்தை நினைச்சு என்ன செஞ்சா, கலங்கினார். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருமே தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கும். அல்லது எனக்கு நல்ல கிருபை எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ எப்ப பார்த்தாலும் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், எங்க வசனம் பார்த்தாலும் என் கிருபை உனக்கு போதுவாங்க, உங்க கிருபை நீங்களே வச்சுக்கோங்க. அது எனக்கு ஒன்றும் தெரியாது, அது அப்படி கூட பேசிக்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது. உன் கிருபை எதுக்கு, கிருபை தந்தி எதுக்கு, நீ ஆசீர்வதிங்க, கிருபையை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்பதான் கிருபை இல்லைன்னா உயிர் வாழவே முடியாதுங்கிறது. அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாதுகாப்பு, தயவு எல்லாம் அவருடைய கிருபைக்குள்ள அடங்கி இருக்கு. நம்ம மேல அவ்வளவு ஒரு அன்பு சொல்லிருக்கிறாரு. இப்பதான் நினைச்சு ஏசா காலை தூரம் நீ கிருபை புதியது வசனம். அப்ப ஆண்டவரே உன்னுடைய புதிய கிருபையை தம்பி நீ எந்திரிச்சு ஆசீர்வதிங்கன்னு இப்ப கேட்பேன். உங்க புதிய கிருபையை தாங்கப்பா, காலை தூரம் நீ கிருபை புதிய கிருபைன்னு சொன்னீங்களப்பா, புதிய கிருபையை தாங்கப்பான்னு நான் கேட்பேன். கிருபைதான் புதிய புதிய ஆசீர்வாதத்தை அதை கொண்டு வருவார். அலேலியா அலேலியா. அப்போ மரியாதை பார்த்து அவங்க சொல்றாங்க, அவள் இருந்த வீட்டுல தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை நீ வாழ்க அப்படிங்கிறாரு. அப்போ கிரமணம் கிருபை பெற்ற பிள்ளைகள், கிருபை பெற்றவங்கள வந்து தேவதூதன் சொல்லுவார், நீ வாழ்க அப்படிங்கிறாரு. அலேலியா. நான் தேவ பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்கணும் செஞ்சிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கு ஜெபிக்கிற பிள்ளைக்கு தான் ஜெயம் எடுப்பாங்க. ஜெபிக்கணும், போராடி போராடி ஜெபிச்சுக்கிட்டே நம்ம நினைச்சோம் கடைசி வரைக்கும் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு. அதுக்காக நம்ம வந்து பாதியிலே போகணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அப்படிதான் அடிக்கிறால மெயின் ரோட்ல போயிட்டு திடீர்னு ரோட்ல போகும்போது தான் அந்த நினைப்பே எனக்கு வரும். திடீர்னு வண்டியில் கொடுத்து விஷயத்துக்கு வீட்டு அப்பதான் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் 2 வாட்டி முன்னால ஒரு ஆட்டம் அப்படி நினைக்கும் போதும் அப்படி போகும்போது வண்டியில் கொடுத்துட்டோம்னா செத்து போயிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பெட்ரோலை போட்டு வண்டியில போட்டு பார்க்க செவுல போட்டு என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும் சொல்லி வசனம் பார்த்தேன். அப்போ உடனே ஆண்டு பேசுறாங்க, ஏன் சமூகம் முன்னாடி உனக்கு வண்டி அப்படியே சேர வர பயப்படாதுங்கிறாங்க. அன்னைக்கு முன்னா திடீர்னு நினைப்பு போயிட்டு இருக்கிறேன், அப்படி திடீர்னு நினைப்பு வண்டி வண்டி தட்டி விட்டு நம்ம மேலே எதி போயிட்டாலும் எடுத்துக்காமோ அப்படின்னு அந்த சிந்தனை பிசாசு எப்படி கொண்டாடான்னு பாருங்க. இப்படி கொண்டு வந்த உடனே ஒரு கார் போகுது, இது கொண்டு ஒரு போக்கை வரத்தை பாதுகாப்பேன்னு அப்படி பார்த்துக்கிட்டே அடுத்த ஒரு கார் போச்சு. அதுக்கடுத்த அடுத்தது ஒரு போக்கை வரத்தை நான் பாதுகாப்பேன். அலையிலையா 2 கார் வசனத்தோட இருந்துச்சு எனக்கு முன்னாடி. அப்போ நம்மளுடைய எண்ணங்களை பிசாசு என்ன செய்யறா, கொலைக்கிறா. அப்போ ஆண்டவர் நம்மளுக்குள்ள என்ன தெரிஞ்சுறாரு, தாராரு. அலையிலையா நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அலையிலையா அலையிலையா நம்மளை பாதுகாக்கிறாரு. அலையிலையா பேசுறாரு அவன்கிட்ட, உன் போக்கை வரத்தி நினைச்சுவேன் நான் பாதுகாப்பேன்னு சொல்றாரு. அலையிலையா. நான் தேவனி பிள்ளைகளை நம்மள போவேன் அந்த சிந்தனை வந்த உடனே ஆண்டவர் நினைச்சுறாரு, பேச ஆரம்பிக்கிறார். தேவனி பிள்ளைகளை அப்படி ஒரு சிந்தனைகளை நம்ம வளரக்கூடாதுங்கிறத ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருக்கிறான்னு பாருங்க. அந்த சிந்தனையில பேருக்கிற நம்ம சாப்பிட்டா தள்ளி விடுறதோ தட்டி விடுறதோ கொள்றது அவன் என்ன செஞ்சுட்டு திட்டமா நிக்கிறான்.
அப்போ ஆண்டவர் நினைச்சாரு பாதுகாக்கிற வசனத்தை கொடுத்து இன்னைக்கு இல்ல என்னைக்குனாலும் போக்குவரத்து நான் நினைச்சுவேன் பாதுகாப்பேன் அப்படின்னு அனுத்தாரு. அதான் தேவனுடைய பிள்ளைகளை அவிசுவாசமான காரியங்களை விசுவாசம் கொடுத்தானா உடனே விசுவாசமான காரியத்தை ஆண்டவரே நீர் என்னை உயர்த்த போறதுக்கா நன்றி, என்னை மேன்மைப்படுத்த போறதுக்கா நன்றி, என்னை கனப்படுத்த சொல்லு, என்னை கனப்படுத்த போறதுக்காக நன்றி பாடுவேன். அவன் இருந்தாலும் அவிசுவாசம் பண்ணணும் உடனே நான் மாத்தி ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தை வச்ச வார்த்தையை நினைச்சு பேசுவேன். அதான் கட்டுரை பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும். அவிசுவாசத்துக்கு உங்களை என்ன விட்டவே கூட நம்ம ஆசிரியத்தை உயர்த்தணும் ஆண்டு நினைப்பாரு. சாசனம் தள்ளி விடணும்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. நம்ம ஏறிப்படியே தள்ளி விட்டுறணும்னு அவன் நினைப்பான். ஏசப்பா மேல மேல ஏறிவா, மேல இருந்து ஏறிவா, எள்ளு ஏறிவா, எள்ளு ஏறிவான்னு சொல்லி நம்மளை மேல ஏறது உயர்த்தி வச்சுட்டு அழகு பார்க்கணும்னு நினைப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளாக மனுஷன் ஜெபிக்கும் போது தேவதூதனுக்கு என்ன செய்றாங்க, மரியாதை தேடி வந்தாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னொரு வசனம் இருக்கு, இன்னொன்னு இருக்குது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா பேதுருவை சிறைச்சாலையில் இருந்திருந்தாங்க, அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த பேதுருக்காக சபையை நினைச்சிருந்தாங்க, ஊக்கமா நினைச்சிருந்தாங்க. 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சபையார் ஊக்கமா நினைச்சாங்க, ஜெபிக்காங்க. ஜெபிக்கும் போது என்ன செய்றாங்க, தேவ தூதன் இறங்கி வராங்க. அல்லேலூயா. அந்த ஜெபத்துல மக்களுக்கு அந்த விடுதலை கொடுக்கறதுக்கு அந்த ஜெபம் தான் என்ன செய்யும், ஒரு தூண், ஒரு பெரிய தூணா இருக்குது. அந்த சிறைச்சாலைகளை கொலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த பேதுருவை வெளியே கொண்டு வரக்கு சபையார் ஜெபிக்கிறாங்க, தேவதூதன் இறங்கி வராரு. அல்லேலூயா. நான் கட்டுரை பிள்ளைகள் ஜெபிக்கிற இடத்துக்குள்ள தேவதூதன் நினைச்சுவாரு, இறங்கி வருவாரு. அதனால என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாராங்கிற சந்தேகம் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் நினைச்சிடாரு, கேட்கிறாரு. அவன் விட்டாம என்ன செய்யணும், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபிக்க 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 நம்ம ஜெயத்தை என்ன செஞ்சுட்டு இருப்போம், எடுத்து நம்ம விசுவாசமா என்னெல்லாம் ஜெபிக்கும், இப்படித்தான் சொல்லி கண்டிஷன் போட்டு ஜெபிக்க கூடாது. தேவ பிள்ளைகளாக நம்மளுடைய நம்ம நினைப்போம், இவங்களை வித்ததான் அவனுக்கு ஆசீர்வாதம் வரும். இல்ல, தேவன் வேற தேவ ஆசீர்வாதத்தை நினைச்சு கொண்டு வந்துருவாரு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிற வீட்டுக்குள்ள தேவதூதன் இறங்கி வராருன்னா நீங்க ஜெபத்தை என்ன செஞ்சு குறைஞ்சிடக்கூடாது. ஜெபத்துல என்ன அவிசுவாசம் வந்துடக்கூடாது. ஜெபத்துல விசுவாசம் உள்ளவர்களா என்ன செய்யணும், நம்ம எழுப்பி கட்டப்பட்டவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க ஜெபத்துல தான் உங்க குடும்பங்கள் கட்டப்படும். உங்க ஜெபத்துல என்ன உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். உங்க ஜெபம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். அல்லேலூயா. ஜெபம் தான் முக்கியம். ஜெபிக்கணும். ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தண்டுவலத்தை ஒரு ட்ரெயின் போகுதுன்னா ஜெபம் தான் என்ன செய்யணும் இருக்கு. வேத வாசிப்பு ரெண்டும் இருந்தா தான் நினைச்சையும் வாகனத்துல போக முடியும். இருந்தா தான் கட்டுரை பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பரலோகத்துக்கு போற பாதை. வேதத்தை வாசிக்கும் போதுதான் பரிசுத்தவான்கள் எந்தெந்த பாதையில கடந்து போனாங்கிறது, பரிசுத்தவான்கள் எந்தெந்த பாதையில கடந்து போனாங்கிறது வேதத்தை வாசிச்சாதான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் நினைச்சோம் ஜெபத்துல ஊற்ற கட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். தேவ தூதன் இறங்கி வருகிற வீடா நம்ம வீடு நினைச்சோம் இருக்கணும். ஆனா ஜெபத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏன்னா தானுங்கிற ஒரு காரியத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. நல்ல ஜெபத்துல ஊற்ற கட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். நம்ம எப்போ எங்க ஒரு ஊர்களுக்கு போனாலும் அங்கே நினைச்சு நம்ம ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் தான் நமக்கு முக்கியம். நம்ம செல்லுகிற இடத்துலலாம் ஜெபம் தேவை. எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய மனசு ஃபுல்லாவே தேவனுடைய சமூகத்தை நினைச்சு தேடிக்கிட்டே இருக்கணும். அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்தோன்னா நம்ம வாயை ஆள் திறந்து என்ன செஞ்சிருக்காது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நாங்க ஜெபத்துல ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். பேதுரு சிறைச்சாலைகளை இருந்தாரு, சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. தேவ தூதன் அந்த இடத்துல இறங்கி விழாவில் தட்டி பேதுருவை எழும்புன்னு சொல்லி 1ஆம் காவல் 2ஆம் காவலுக்கு திறந்து கதவு திறந்து வெளியே எழுச்சினாரு.
கொண்டு போகிறாரு. ஆனா பேதுரு என்ன நினைச்சாரு? சொப்பனம் காண்கிறோம் அப்படின்னு நினைச்சாரு. அல்லேலூயா. வெளியே வாழ்றான் ரோட்ல வந்து விட்டுட்டு என்ன செஞ்சாரு? போயிட்டாரு. கடைசியில பாக்குறாரு அவரு 8ஆம் வசனத்துல, தூதன் அவனை நோக்கி உன் அறை கட்டி உன் பாதச்சிலை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அல்லேலூயா. அந்த 10ஆம் வசனத்துல போட்டிருக்குது பாத்தீங்கன்னா, கடைசியில அதின் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதியில நெடுக நடந்து போயிட்டு போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு என்ன செஞ்சுட்டான்? 10ஆம் வசனத்துல கடைசியில அந்த வசனத்தை கடைசி பகுதிய பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுக்கும் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். அவர் தூதனை அனுப்புறார். கர்த்தர் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த காரியத்திலையும் தூதனை அனுப்பி நம்மளுக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார். தூதன் அனுப்பி நம்ம கட்டில அறுத்து போடுவார். அல்லேலூயா. தூதன் தான் நமக்கு எது முக்கியமா ஆண்டவர் நினைச்சுவார், அனுப்புவாரு. சொல்வாரு, நீ செல்லுகிற வழியில உனக்கு தூதனை நினைச்சிருக்கேன், அனுப்பியிருக்கேன் பாரு. நமக்கு முன்னாடி தூதன் அனுப்பிதான் ஆண்டவர் நினைச்சுவார் எங்கே கூட்டிட்டு போவார். ஆனா நமக்கு என்ன தெரியல, ஒத்தையில போற மாதிரியே தெரியும். அல்லேலூயா. அதனால நினைச்சுவார் நமக்கு கூட நம்ம தூதன் நினைச்சு கட்டுவோம். நீங்க வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால ஒரு தூதன். அந்த பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு வசனம் வாசிக்கிறேன். அதில் போட்டு மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடக்கூடாது, இது புத்தி பிசைக்கினான் பேசிட்டு சொல்லி தூதனுக்கு முன்னால சொல்லாத அப்படின்னு இருப்பார். அப்ப தூதன் நமக்கு முன்னால இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சுன்னு இடம்னா காணாது. உலகத்துல அவ்வளவு பேருக்கு தூதன் நினைச்சாங்க இருக்கிறாங்க, தேவனுடைய சேனைகளை இருக்கிறாங்க, நமக்கு பாதுகாப்பு நிறைய வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா நம்ம வந்து தனியா நடக்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யும் தெரியும். நான் தேவனுடைய பிள்ளைங்க நீங்க என்ன செய்யக்கூடாது, எதை குறிச்சு பயப்படக்கூடாது. அந்த இடத்துல தேவ தூதர் வந்து என்ன செஞ்சாங்க, இறக்கி வந்தாங்க, பாராரு. அங்கிருந்து மார்க்கனுங்கிற வீட்டுக்கு வராரு. மார்க்கன்னு பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியா வீட்டுக்கு வந்தாள். அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அங்கே அநேகர் கூடி இருந்துச்சாங்க. 12ஆம் வசனம் கூடி செபிக்கிறாங்க. அப்ப அந்த பேதுருக்காக கூடி செபிக்கும் போது பேதுருக்கு ஆண்டவர் நினைச்ச தூதன் அனுப்பி வெளியே கொண்டது போல உங்களுடைய என்னுடைய ஜெபத்துல அநேக பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வர அவரால் முடியும். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தேசம் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தை ஒரு எழுப்புது அக்கினி ஆண்டவர் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஜெபிக்க ஜெபிக்க எங்கேயோ ஒரு இடத்துல ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இப்ப ஜெபிக்கும் போதுதான் தேவநாயகத்தை கிரியை செய்துக்கிட்டே இருப்பாரு. நான் ஜெபிக்கிற பிள்ளைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, தூங்கிட கூடாது. ஜெபிக்கிற பிள்ளைகள் பிறகு ஜெபிப்பன்னு நினைக்கவே கூடாது. உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்க ஜெபத்தையும் என் ஜெபத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால எந்த நேரத்துல நமக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கணும். கொலைக்கு நியமிக்கப்பட்ட பேதுரு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரு. அதனால இன்னைக்கு எத்தனையோ மக்கள் மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, மந்திரங்களோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, மனிதர்களுடைய பிடியில கிடக்குறாங்க, இஸ்ரேல்ல கிடக்குறாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, பலவித விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. இந்த மக்களுக்கு எல்லாம் நம்மளுடைய ஜெபத்தை விடுதலையாகும். அல்லேலூயா. நான் ஜெபிச்சா விடுதலையாகும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நம்ம ஜெபிச்சுதான் விடுதலையாகும். ஒவ்வொரு ஜெபிக்கிற பிள்ளைகளும் ஜெபிக்கிறத வச்சுதான் அந்த மக்கள் விடுதலையாக்கப்படுவாங்க. பிறகு நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோம்னா அவங்க எப்படி விடுதலையாக்கி வெளியேற முடியும்? பக்துடைய பிள்ளைகளாகி நம்ம என்னைக்கு பைபிளை கையில் எடுத்தோமோ, என்னைக்கு ஏசப்பாக்கு பிள்ளைகள் ஆகப்பட்டு நம்ம என்ன ரத்தத்தால கழுவப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டோமோ, அன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலையை அவர் சொல்லுவார். என்ன செய்வாரு? 1 மணி நேரமா ஜெபம் பண்ணேன், எனக்காக 1 மணி நேரமா ஜெபம் பண்ணேன், நான் பகல் முழுதும் ஊழியம் செஞ்சேன், ராம் முழுவதும் என்ன செஞ்சேன், செபிச்சேன், அதிகாலையிலேயே நான் போய் ஜெபம் பண்ண போயிருவேன். எல்லாம் வசனத்தை எழுதி கொடுத்துருக்காரு. மார்க் 1:35 அதிக இருட்டோடே போய் ஆண்டவர் என்ன செஞ்சாரா, ஜெபித்தார். அப்ப நம்ம என்ன செய்யணும், செபிக்கணும். என்னை நேசிக்கிறேன், நானும் நேசிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்கள் என்னை அதிகாலையிலே தேடுவாங்க. நிறைய வசனம் இருக்கு. அதிகாலை ஜெபம். தூங்காத, கையை முடக்கி முடக்கி படுத்து என்ன செய்யற, தூங்காத. தூங்கின தரத்திரி எப்படி வருமான, வழிபோக்கனை போல, ஆயுதம் அடைந்தவனை போல வருமா. ஆனால் தூக்கத்துக்கு முக்கியம் கொடுக்காத. நான் நைட்ல எல்லாம் தூங்கி கிழமை அதிகாலமே எழுப்பி என்ன செய்ய, என் சமுத்திரம் வந்து ஜோம் பண்ணு. என்கிட்ட ஜனங்கள் அழிவு நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க,
போயிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க 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 தான் அந்த பிசாசின் அரங்கெல்லாம் நிர்மூலமாக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தர் ரட்சிப்பாரு. ஜனங்களை ஒரு பக்கமா கூட்டி சேர்ப்பாங்க. எங்கேயோ சபையில சேர்ப்பாங்க, எங்கேயோ ஜெபக்குழுல சேர்ப்பாங்க. அதனால இங்கதான் வருவாங்க நாம எதிர்பார்க்க கூடாது. நம்ம ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் நல்லமே வெளிப்படணும். அந்த ஜனங்களை விடுதலை பண்ணி அந்த மக்களை ரட்சித்து அவர் சபையில சேர்ப்பார். அல்லேலூயா. அந்த பொறுப்பை நம்ம ஆண்டுக்கு நம்ம கையில கொடுத்ததுனால ஜெபிக்கிற பிள்ளைகள் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணாம இருக்கவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு டயத்தை பண்ணி நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கொரோனா குடும்பம் தேவனுக்கு பயந்து மிகுந்த தான தர்மங்களை பண்ணி அவங்க எப்போதும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கனால தேவதூதன் அங்க இருந்துச்சுனாங்க இறங்கி வந்தாங்க. அதே போல மரியா ஜெபித்துக்கிட்டு இருந்தாங்க. மரியாளுக்கு தேவதூதன் இறங்கி வந்து என்ன ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவளே, நீ வாழ்க அப்படின்னு சொன்னாரு. அதனால பாருங்க, அப்படி மாத்திரம் இல்ல, உலகத்தையே ரட்சிக்கிற மேசியா அந்த மரியாள் மூலியமா பிறந்து வந்து உலகத்தை ரட்சிக்கிற தேவனா வந்தார். அல்லேலூயா. எல்லா மக்களும் ஜெபிக்கிற பிள்ளைகளை வச்சுதான் அவரு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கிற பிள்ளைகள் இடத்துல போய் தேவதூதன் போய் தரிசனத்துக்கு வெளிப்பட்டு சொல்ற, நீ கிருபை பெற்றவள், இந்த உலகத்தை ரட்சிக்கிற மேசியா உன் வயிற்றுல இருந்து என்ன செய்ய போறாரு? பிறக்க போகிற பரிசுத்த ஆவியினால் இது உண்டானதுன்னு சொல்லி தேவதூதன் சொல்ற. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க உங்களை கொண்டு ஆண்டு பெரிய காரியங்களை அசைப்பார். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவன் நம்மளை கொண்டு உங்களை கொண்டுதான் செய்வாரு. அதனால நம்ம விளையாட்டு காரியமா என்ன செய்யக்கூடாது? இருக்கவே அந்த காரியத்தை இருக்கவே கூடாது. அப்படி நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாருங்கிறதுனால பிசாசு என்ன செஞ்சிருவான்? ஏதாவது கோணக்கடி கட்டிக்கிட்டே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகிட்ட வந்து ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு இருக்கவே முடியாது. அவனுக்கு அப்படியே கை ஊர்ல எடுத்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகிட்ட எந்த வீட்டு போலாம் நோட்டிக்கிட்டே அலைவான். அதான் அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமான்னு சுத்தி வகை தேடிட்டாலே நான். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். விசுவாஸ் இடம் கொடுக்கூடாது, பிசாஸ் இடம் கொடுக்கூடாது. தேவன் உங்க ஜபத்துல தேவ தூதனை இறங்கி வராங்க, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அசைப்பார் அவர் அசைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவதூதன் மரியாதை போய் பேசுறாரு. மரியாதை அவங்க மூலமா தேவன் மேசிய வெளியே கொண்டு வந்தாரு. இந்த சபையார் மூக்கமா சோகம் பண்றாங்க. தேவதூதன் இறங்கி வந்தாரு. அங்க கொலைக்கு நியமிக்கப்பட்ட பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். தேசத்துல ஒரு பெரிய அசைவு அடிச்சுவாரு, உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பவுலும் சீலாவும் தேவ சமூகத்தில் ஜெபித்தாங்க. தேவனை துதித்தார்கள், பாடினார்கள், ஜெபித்தார்கள். அங்க பவுலும் சீலாவுக்குள்ள இருக்கிற அப்பேற்பட்ட ஒரு சிறைச்சாலையே கர்த்தர் அசைச்சு விட்டு வெளியே கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. ஜபத்துல கர்த்தருடைய வல்லமை இருக்கு. அந்த ஜெபிக்கிற பிள்ளைகிட்ட அவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். எதையும் பொருட்படுத்தாதீங்க, நீங்க எதையும் பொருட்படுத்தாதீங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அது மாத்திரம் இல்ல, தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்க மறந்துடாதீங்க, ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. 1 மணி நேரமாவது கொஞ்சம் ஜெபம் பண்றீங்க, 1 மணி நேரம் ஜெபிங்க. நிறைய ஜெபிக்கிறவங்க நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க, தேசத்துக்காக எல்லா மக்களையும் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நீர் பேசுற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவை ஜெபிக்கும் போது உங்களுடைய வல்லமை வெளிப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா பிள்ளையும் ஜெபிக்கிற ஜெபவீரர்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆவியில நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக, ஆவியில அனல் கொண்ட பிள்ளைகளாக, தேவனை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக, தேவனாய் கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளையும் பரிசுத்தாவினர் ஆளுகை செய்யுங்க. உங்களோட ஆளுகைகளை நீங்களை ஒப்புக்கொண்டு எங்களை தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம். கர்த்தரை நாம் மாத்திரம் வேண்டும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வ
வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென்.